நம்ம இன்னைக்கு இருக்கிறது சென்னை பொழிச்செல்லூரில் இருக்க அகத்தீஸ்வரர் கோவில் தான். இந்த ஈசன் பார்த்திங்கன்னா ஈர்க்கக்கூடியவர். ஒருவேளை அதனால தான் அவருக்கு அகத்து ஈசன் இருக்கான்னு எனக்கு தெரியல. அகத்துக்குள்ளே இருக்கிறது, அதாவது மறைவாக இருக்கிறது எப்போவுமே ஈர்க்கக்கூடிய தன்மையுடையது. இவர் அந்த மாதிரி தான் என்னையும் ஈர்த்தார். அதாவது நான் ஒரு இன்சிடெண்ட் சொல்கிறேன். இந்த கோவிலில் எனக்கு நடந்த இன்சிடெண்ட். இது ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. எப்போவுமே இப்போது நம்மளுக்கு வயதாக வலிகளோ இல்லை ஏதாவது ஒரு துன்பமோ வந்தால் அதை நம்மளுக்கு கையாள தெரியும். அதனால் கொஞ்சம் அதை நம்ம ஈஸியாகவே கையாளுவோம். ஆனால் ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு துன்பம் வந்துச்சு அப்படின்னா ஏன் வந்துச்சுன்னு தான் நம்ம இருப்போம், அழுதே தீர்த்துருவோம். அந்த மாதிரி ஒரு காலகட்டம் தான் அது. அப்போது அந்த கோவிலுக்கு முதல் முறையாக அப்போ போயிருந்தேன். ஈசனை பார்த்ததும் ஒரு இனம் புரியாத ஒரு நம்மளை தடவி கொடுக்குற ஒரு சப்போர்ட் இருக்க மாதிரி தோணுச்சு. நான் அப்போ என்ன பண்ணேன்னா, கோவிலுக்குள்ளே போனேன். ஈசன் லிங்க திருமேனியை பார்த்ததும் எனக்கு ஒரு அழுகை. அது பயங்கரமான அழுகை. நான் கத்தி அழுதுட்டேன். அதாவது அங்கே யார் இருக்காங்க எதுவுமே எனக்கு தெரியல. நான் கத்திட்டேன் அந்த இடத்துல. அப்போது நான் எதிர்க்க பார்க்குறேன், எனக்கு ஆப்போசிட்டில் இருக்கவங்க புதுசாக கல்யாணம் ஆன மணமக்கள். அவங்களோட ஒரு 20 பேர் மாலையோடு வந்திருக்காங்க. அந்த 20 பேரோட கண்ணும் என்னை நோக்கி பார்க்குது. உள்ளே பூஜை பண்ணுறவரும் என்னை பார்க்குறாரு. அந்த 20 பேரும் என்னை பார்த்ததும் நான் கத்திட்டேன் அப்படின்றது எனக்கு அப்போ தான் ரியலைஸ் பண்ண முடியுது. உடனே எனக்கு ரொம்ப அசிங்கமாக ஆயிடுச்சு. அதனால நான் வேகமாக கோவிலேருந்து வெளியே ஓடி இந்த பசுமடம் இருக்குல்ல, அந்த ஓரமாக நான் ஒளிஞ்சிக்கிட்டேன். அது ஒரு கல்யாண கும்பல் அப்படின்றதுனால அவங்க சீக்கிரமாகவே போயிட்டாங்க. போனதுக்கு அப்புறமா நான் என் கண்ணீரெல்லாம் தொடச்சிட்டு ஏன் இப்படி நடந்துச்சுன்னு நானே யோசிச்சுக்கிட்டு உள்ளே போனேன். சாமி கும்பிட்டதும் அவர் அந்த பூஜை பண்ணுறவர் என்னென்னா விபூதி கொடுத்துட்டு, அர்ச்சகர் எனக்கு விபூதி கொடுத்துட்டு அவரோட கண்ணை மூடி திறந்தார். அதாவது எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு. அதனாலே இந்த கோவில் எனக்கு ரொம்ப நெருக்கம்.